மிஸ்டர் அர்ஷத் கான் வீடு இந்த சந்த ஊர்ல தான் இருக்கு. வண்டி மாட்டிக்கினாரு ஒருத்தரு அந்த இடத்துல அதுதான் அர்ஷத் வீடு. 12:33 எடுக்க மாட்டேன்றான்டா. கேட்டா தட்டிடுறான். ஹலோ எங்கப்பா இருக்கு? 12:30 நீ அடங்குறியாப்பா? இந்நேரத்துக்கு வீடியோ கால் பண்ணி தானப்பா விளையாடுற. தூங்கிட்டு இருக்கியா? சரி வா வந்து கதவை தரேன். நான் எண்ணூர்ல இருக்கேடா. உன் வண்டி இங்கதான் நிக்குது. நைட் 12:35 நான் போய் சொல்லுவேன். நீ சொல்லுவடா. மாமா கூப்பிடுறேன். மாமா கூப்பிடுறாரா? இல்லப்பா எங்க இருக்க இப்ப? நீ எண்ணூர்ல இருக்க அவ்வளவுதானே? பண்றான்டா பேசிட்டு இருக்கும் போது. நம்ம கபார் கன்றா வாடா. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கடா பூட்ட. அடாடா பேக்கரியை டெவலப் பண்ணது போதும். பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு அக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிறேன். வாங்க. அர்ஷத் கான் இல்லையா? ஓ எண்ணூர் போயிருப்பாருல்ல இவர். அர்ஷத் கான் தம்பி. பரவாயில்லையா அர்ஷத் கான் மாதிரியே இருக்கீங்களே நீங்களும். முகச்சாடெல்லாம் அப்படியே இருக்குல்ல அர்ஷத் கான் மாதிரியே இருக்கா பாருங்க. ஏய் வாடா சூரி. எண்ணூர்ல இருந்தாலே வண்டி இங்க நிப்பாட்டி வச்சுப்ப. கேட்டா பச்சையா புழுவுற எண்ணூர்னு. எண்ணூர்ல இருந்து இப்பதான் வந்தியா? எவ்வளோ பொய்டா. பொய் இங்க வாங்க வாங்கினேன். இங்க ட்ரீட் போவோம்னா தம்பியை கூப்பிடாம போனா கரெக்டா இருக்காதுன்ட்டு உன்னை கூப்பிடலான்னு வந்தா. இதுதான் நம்ம கடைசியா மீட் பண்றது. பாய். எங்க 800க்கா 900க்கா 2000க்கா எல்லாம் ஓகேடா மாமா. ஓகே மாமா வந்துட்டேன் மாமா. ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்ரா. நீ என்ன வரியா எப்படா? சாரிண்ணே, அவன் பாடியை பார்த்து கொஞ்சம் மயங்கி. சூப்பர்.